வணக்கம். நான் லதா கிருஷ்ணன். இன்றைக்கு விழிப்புணர்வு பதிவில் ஆரோக்கியம் பற்றி தான். நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா, நம்ம வீட்டு வேலையை நாம் செஞ்சாலே போதும். தனியாக அதுக்காக மெய்டு வச்சு வீட்டை பெருக்கிறது, துடைக்கிறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு வேலைகளை நாம் ஷேர் பண்ணி செஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ஆரோக்கியமான வகையில் வாழணும் அப்படின்னா தினந்தோறும் வீட்டில் சமைத்த உணவை சாப்பிடணும். உடற்பயிற்சி அவசியம், அல்லது நடைப்பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும். யோகா கண்டிப்பாக செய்யலாம். அடுத்தது நமக்கு தேவையான தண்ணீரை குடிக்கணும். அதுக்கப்புறம் பேக்கெட்டில் அடைச்சி வச்ச உணவுகளையெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஹோட்டலில் பிளாஸ்டிக்கில் அடைச்ச சூடாக அதுவும் அடைச்ச அந்த பிளாஸ்டிக் உணவுகள் தவிர்க்கணும். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலுக்கு தண்ணி குடிக்கிறத தவிர்க்கணும். இதுபோல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்மளால் 100% கேர்ஃபுல்லாக இருக்க முடியாது அப்படின்னாலும் அட்லீஸ்ட் 80% ஆச்சும் நம்மளுடைய ஹெல்த்தியான வாழ்க்கைக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை செய்யலாம். தினமும் உடற்பயிற்சி செய்கிறது, ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றது, பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறது, பிளாஸ்டிக்கில் இது பண்ணினது, அதே போல் ரசாயனம் கலந்த பொருட்களை அவாய்ட் பண்ணுறது. நம்ம வீட்டில் சமைக்கும்போது வாங்கக்கூடிய காய்கறிகளை நல்ல வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கிறது. இதுபோல் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் நடந்துக்கிட்டோம்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கோ டாக்டரை போய் அடிக்கடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.